ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் டியூட்டோரியல்ல லீனியர் சர்ச் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இல்ல ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுலருந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ட ஃபைண்ட் பண்ணணும். சோ லீனியர் சர்ச் மூலமா ஃபைண்ட் பண்ண போறோம். சோ லீனியர் சர்ச் நம்ம சீக்வென்ஷியல் சர்ச்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10ங்கிற எலிமெண்ட்ட ஃபைண்ட் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல. சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டா அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டா நான் கம்பேர் பண்ணிட்டே வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணணும். 10 ஃபார் எக்ஸாம்பிள் 10 தான் நான் சர்ச் பண்ணா 10 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். சோ அந்த மாதிரி லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரணும். சோ அப்படி ஃபைண்ட் பண்ணது தான் லீனியர் சர்ச். இத நம்ம சீக்வென்ஸா பண்றதுனால சீக்வென்ஸ் சர்ச்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரோம் இல்லையா? லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ல இருந்துட்டு நம்ம எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டிய எலிமெண்ட் கம்பேர் பண்ணிட்டே வரோம். சோ இப்ப நம்ம கம்பேர் பண்ற எலிமெண்ட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். எல்ஸ் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 1 கொடுக்கிறேன் ஈக்குவல் டு நான் டைரக்டா வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். சோ இப்போ நம்ம லிஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கீன்னு கொடுக்கலாம். சோ இன்புட் கீ கெட் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சோ இன்ட் இன்டிஜர் இல்லையா? இன்புட் நம்ம கெட் பண்ற மாதிரி கொடுக்கலாம். என்டர் த கீ எலிமெண்ட் எது ஃபைண்ட் பண்ணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சோ இன்புட் கெட் பண்ணிக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லீனியர் சர்ச் என்னங்க நம்ம லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயா நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரணும். சோ அதனால நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் I இன் எந்த ரேஞ்ச்ல சோ இந்த லிஸ்ட் 1 ரேஞ்ச்ல நம்ம ஃபுல்லா செக் பண்ணனும். லெந்த் ஆஃப் லிஸ்ட் 1. சோ ஃபார் I இன் ரேஞ்ச் லெந்த் ஆஃப் லிஸ்ட் 1 நம்ம கொடுக்கணுங்க. இதுல நம்ம செக் பண்ணோம். கண்டிஷன் என்ன? இஃப் இந்த கீ நம்ம கெட் பண்றோம் இல்லையா யூசர் கிட்ட கீ ஈக்குவல் டு லிஸ்ட் 1 ஆஃப் I. சோ இதான் நம்ம கண்டிஷன் நம்ம செக் பண்றோங்க. ஒண்ணு இல்லங்க நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் I இன் ரேஞ்ச் லெந்த் ஆஃப் லிஸ்ட் 1 இந்த லெந்த் ஃபுல்லா நம்ம செக் பண்றோம். என்ன செக் பண்ணனும்? கீ நம்ம இன்புட் கெட் பண்றோம் இல்லையா? இந்த கீ ஈக்குவல் டு லிஸ்ட் 1 ஆஃப் I நம்ம செக் பண்ணோம். சோ அப்படி இருந்துச்சுன்னா சோ கீ ஈக்குவல் டு லிஸ்ட் 1 ஆஃப் I இருந்துச்சுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துறோம். இங்க கமா I கொடுக்கிறேன். இது எதுனா அதோட பர்టిక్యులர் இண்டெக்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இல்லனா நம்ம பிரேக் கொடுத்துக்கலாம். சோ பிரேக் கொடுத்துட்டா அந்த லூப் அவுட் நம்ம வெளிய வந்துரும். சோ இப்போ என்ன பண்ணனும்னா நாம இந்த ஃபார் லூப்புக்கு எல்ஸ் அடிக்கணும். ஓகேங்களா? இங்க print நம்ம இங்க ஃபார் லூப்புக்கு எல்ஸ் கொடுத்துட்டு print element is not found அப்படி நம்ம கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி தான். அதாவது நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம டைரக்டா கொடுத்திருக்கோம். நம்ம கீ இன்புட் கெட் பண்ணிக்கிறோம் யூசர் கிட்ட இருந்து. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணனும். ஃபார் I இன் ரேஞ்ச் length of list 1 ஃபுல்லா செக் பண்றோம். if key நம்ம இன்புட் கெட் பண்ணலையா ஈக்குவல் டு list 1 of I. சோ ஃபர்ஸ்ட் என்னங்க இந்த பொசிஷன் ஒரு 1. சோ கீ 1 ஆன்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கீ 2 ஆன்னு செக் பண்ணுவோம். சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. if கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடும். அந்த I ஓட பொசிஷனும் நமக்கு பிரிண்ட் ஆயிடும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உடனே பிரேக் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபுல்லா இப்ப லிஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. அந்த எலிமெண்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டே இருக்கு. பட் இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இல்லனா பிரேக் கொடுத்திருக்கோம். சோ லூப் அவுட் வெளிய வந்துரும். சோ இங்க அதனால எல்ஸ் எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் ஸ்டேட்மென்ட் நம்ம கொடுத்திருக்கோம். புரியுதுங்களா? சோ நான் ரன் பண்ணி காட்றேன். இருங்க. சோ ரொம்ப ஈஸி தாங்க. நான் ரன் லீனியர் சர்ச் கொடுக்கிறேன். பாருங்க நமக்கு இன்புட் கேக்கும். என்டர் த கீ எலிமெண்ட் நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா? நம்ம 30 கொடுக்கலாம். இங்க பாருங்க நம்ம 30 கொடுத்திருக்கோம். சோ 0 1 2 3 பொசிஷனும் நமக்கு வரும் 3. எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் 3. சோ ஃபர்ஸ்ட் 1 செக் பண்ணோம். சோ 1 ஈக்குவல் டு 30 ஆன்னு நமக்கு செக் பண்ணுது. இல்லையா? சோ நெக்ஸ்ட் 2 ஈக்குவல் டு 30, நெக்ஸ்ட் 10 ஈக்குவல் டு 30, நெக்ஸ்ட் 30 ஈக்குவல் டு 30. சோ ட்ரூ ஆச்சுன்னா எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் நமக்கு வந்துருச்சு. இதுவே இங்க பாருங்க நான் லிஸ்ட்ல இல்லாத எலிமெண்ட் கொடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 46 கொடுக்கிறேன். சோ லிஸ்ட்ல இல்லாத எலிமெண்ட். சோ லூப் ஃபுல்லா நமக்கு செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். ஏன்னா நாம இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா? எல்ஸ் எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். சோ அதனால தான் இங்க எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? சோ லீனியர் சர்ச்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு லிஸ்ட்ல எலிமெண்ட் சர்ச் பண்ணுவோம். லீனியர் சர்ச்னா லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா கம்பேர் பண்ணிட்டே வரோம். செக் பண்றோம். அதனால இது சீக்வென்ஷியல் சர்ச்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் கூட மேட்ச் ஆயிடுச்சுனா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். எல்ஸ் ஃபால்ஸ்.
ஸோ இங்க I கொடுத்துருக்கோம். அந்த பொசிஷனும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் வந்து 2 கொடுக்குறேன். 2 குடுச்சுன்னா 0, 1. 0, 1 பொசிஷன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க பாருங்க எலிமெண்ட் ஆஃப் பொசிஷன் என்னங்க? எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் 1. புரியுதுங்களா? இந்த இண்டெக்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.